ப்ரீ செமிஃபைனல் மேட்ச் இறங்க பார்த்தீங்கன்னா விசிலூர் வெர்சஸ் கீரனூர். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க கீரனூர். 4 ஓவர் மேட்ச், 1 ஓவர் பவர் பிளே, 3 பவுலர். மேட்ச் பார்க்கக்கூடியவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேட்ச் அப்படின்னா ஹைப் பண்ணி விடுங்க. ஹைப் ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் 4 பேருக்கு இந்த மேட்சை ஷேர் பண்ணோம். நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைப்பேன். அதை உங்கள் டீமில் இருக்க 11 பேர் கொஞ்சம் ஷேர் பண்ணி ஸ்டோரி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வியூஸ் வரும். இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஓப்பனிங் பேட்ஸ்னா மைல் ஸ்டேக்கில் ஓப்பனிங் பவுலர் லெஃப்ட் ஆர்ம் சந்துரு. முதல் பால் டாஸ் பால், கிராஸ் பேட் போட்டாரு. ஃபீல்ட் ரிப்பீட் பண்ணி முதல் பால் பவுண்டரியா இருக்கும். 2 ஃபீல்டர் க்ளோஸ்ல வச்சாங்க. கேப்ல போயிடுச்சு பந்து. கன்வின்சிங்கா படல, மயிலுக்கும் தெரியும். செகண்ட் ஒன் ரெடியா வச்சாரு. அது கேப்ல வச்சாரு. கொஞ்சம் லீன் பண்ணி பேட்டை வச்சது. அது கேப் ஆக்சுவலா எக்ஸ்ட்ரா கவர் ஆள் கிடையாது. லாங் ஆஃப் வைடிஷ் லாங் ஆஃப் வெளில வச்சாங்க. கவர்ஸ உள்ள வச்சாங்க. 2வது பவுண்டரி. காட் சேஞ்ச். நல்ல யார்கர் சாஃப்டா வச்சு கொடுத்தாரு. சிங்கிள் மாத்தி கொடுத்துட்டாரு. லெஃப்டி பேட்ஸ்மேன் நிவாஸ் ஸ்ட்ரைக்ல. இப்ப டாஸ் பால் சரியா பல்ல டைம் பண்ண முடியல. பவர் போட முடியல. ஓடி எடுக்க முடியல. ஒரு ரன் கேரி ஆகி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. எஸ், விக்கெட் கொடுத்திருக்காங்க. முக்கியமான லெஃப்டியோட விக்கெட்டை பிடிச்சு கொடுத்துட்டாரு. லெஃப்ட் ஆர்ம் பவுலர் நியூ பேட்ஸ்மேன் பிரஜித் ஸ்ட்ரைக்ல. 1 more remaining பவர் பிளே ஓவர்ல திருப்பி போட்டாரு. ரொம்ப நேரம் மேல போயிருக்கு. பேக்வர்ட்ல ஓடி எடுக்கணும் கஷ்டம், எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். அதேதான் ஃபுல்லா அடிச்சு முடிக்கல, யோசிச்சே வச்சாங்க. சிங்கிள் மாத்திட்டாங்க, சேஃபா ஓடிட்டாங்க. ஒரு ரன் முதல் ஓவர் முடிவுல ஸ்கோர் பாத்தீங்கன்னா 10. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க விசிலூர். செகண்ட் நியூ பவுலர் பிங்கோ வந்திருக்காங்க. ஒரு விக்கெட். முதல் பால் குத்தி போட்டாங்க. ஒரே கையில விட்டு போட்டாரு. போட்டாங்க. முதல் பால் பவுண்டரி. இங்க செகண்ட் பால் ஏறிச்சு, மேல ஏறிச்சு. முன்னாடியே ஏத்திட்டாரு. எதிர்பார்த்த வேகத்துல பந்து வரல. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் மாதவன். தேர்ட் பால். ஆஹா, விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. 3 more. ஃபுல்லா போட்டுருக்காரு. பாடியில போட்டிருக்காங்க. லெக் பை இருக்குங்கிற காரணத்தால ஓடி எடுக்கப்பட்ட ஒன்னா இருக்கும். அந்த சிங்கிளை தூக்கிட்டாங்க, திருடிட்டாங்க. டாஸ் பால் பேக்வுட்ல இருந்து கவர் டிரைவுக்கு போனாரு. கவர் ஆள் ஏத்தி வச்சிருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1. இப்ப 1 more remaining ஓவர்ல நேர்ல அடியா அப்படின்னாங்க. அரடியா வச்சாரு. அதனால கேட்சா கேரி ஆகல. கபி பக்கம் போயிருக்கு. ஆஹா, குத்தி திரும்பிடுச்சு. அந்த இடத்துல அவங்க எதிர்பார்த்தது ஒரு சிங்கிள். ஃபுல் பவர் போடல. குத்தி திரும்பி 4 மாறி இருக்கு. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் பாத்தீங்கன்னா 20. 2 விக்கெட் விட்டுருக்காங்க. மீண்டும் சந்துரு அவருக்கான செகண்ட் ஓவர். சாஃப்டா தரையோட தட்டி தான் விட்டாரு. 2ங்கிற கால். எஸ், அங்க டைமிங் கொடுத்தாங்க. அந்த டைமிங் 4 மாறுதா? எஸ், 2 பேர் வந்து விட்டுட்டாங்க. 4 மாறி இருக்கு. போன ஓவரோட இறுதி பந்து ஒரு 4 மிஸ்ஃபீல்டு காரணமா. மீண்டும் ஒரு மிஸ்ஃபீல்டு, மீண்டும் ஒரு 4. ஓ, கவா டிரைவ் பஞ்ச் டவுன் தி கிரவுண்ட் த்ரூ கவர்ஸ். மிஸ்ஃபீல்டு பண்ணிர கூடாதுன்னு சொல்லும்போது அங்க ஒரு மிஸ்ஃபீல்ட போட்டாங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கொடுக்க அந்த செகண்ட் இங்க செகண்டா மாறி இருக்கு. 2வது ரன் ஓடி எடுத்துட்டாங்க. திரும்பிட்டாரு, திரும்பி அடிச்சிட்டாரு. குத்தி போனா அடுக்கிறது கஷ்டம். விரட்டி பாக்குறாரு. போயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. விட்டலாம், விட்டுட்டாங்க. டர்ன் பண்றாருன்னு பார்த்து திரும்பி போட்டாரு. லென்த் உடஞ்சிருச்சு. மீண்டும் போன பால் வைடு. ஓடி எடுக்கப்பட்ட 3 பைல ரீபால். லெஃப்டா திரும்பி பார்த்தாரு. சரியாக பயன்படுத்தப்பட விக்கெட் முறையில் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறினார். பேட்ல நிக்க இருந்திருக்கு. மாதமன் ஆட்டம் வந்து வெளியே. இப்ப ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் ஜெகன். போன பால் வைடு. ஸ்டிக் லைன்ல வந்திருக்காரு. ஃபுல்லரா போட்டாங்க. 1 more remaining ஓவர்ல சரியா டைம் பண்ண முடியல. விலைக்கு போட்டிருக்காரு. லெஃப்டி பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன் வச்சு 2 டாட். ஓவர் முடியுது. 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 35. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் விசிலூர். முதல் பால் சீவிட்டாரு. ஃபீல்டருக்கு வேலை வச்சாங்க. நான் டாமினன்ட் சைடு ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த ஃபீல்டர். சிங்கிள் ஓடி இருக்காங்க. செகண்ட் பால் ஜெகனுக்கு ஆஃப் ஸ்டம்ப் ஒட்டி போட்டிருக்காங்க. க்ளோஸா போட்டிருக்காங்க. சோஃபார் படல இன்னைக்கு ஜெகனுக்கு. தேர்ட் ஒன் அதே இடத்துல பின் பாயிண்டா போட்டிருக்காரு. ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. படலங்கவும் 3 more remaining. டாஸ் பால் கேப்ல போயிருக்கு. கரெக்டா கேப்ல போயிருக்கு. பவுண்டரி வந்தது எல்லாமே மயில் பேட்ல இருந்து தான் வந்திருக்கு. மீண்டும் மைல் ஸ்டெக்குக்கு வந்தாங்க. மீண்டும் பவுண்டரி வந்திருக்கு. லாஸ்ட் மோர் குத்தி போட்டாங்க. ஃபிளாட்டா வச்சாரு பேட்டை. இந்த தடவை அந்த ஃபீல்டர் பாத்துக்கிட்டாங்க இருக்க முடியும். நகரவே தேவையில்ல. வெண்ட் ஆஃப் லைக் எ ஃபயர் கிராக்கர்.
மிடில் ஆஃப் த பேட்ல இருந்து ஒரு கட்டுக்கு போனாங்க, ஃப்ரண்ட் ஆஃப் பாயிண்ட்ல 4 டார்கெட் டிசைடிங் பால். நேர்ல இடம் விட்டு வேக்கண்ட் விட்டு போட்டாங்க, ஒரு லாஸ்டா போட்டாரு, மீண்டும் ஒரு பவுண்டரி. நல்ல வேக்கண்ட் ஏரியா, நல்லா யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு. லாஸ்ட் ஓவர் ஸ்ட்ரைக் கொண்டாந்ததுக்கு ஒரு ஒர்த்தான சாக்ரிஃபைஸ்னே சொல்லலாம். டார்கெட் 49 கீரனூருக்கு. ரன்சேஸ்க்காக கார்த்திக் ஸ்ட்ரைக்ல, ஓப்பனிங் பவுலர் லெஃப்ட் ஆர்ம் ஜெகன் வந்திருக்காங்க. முதல் பால் சேஸ்ல, ஆஹாஹா போன மேட்சை ரீப்ளே பாக்குற மாதிரி இருக்கே, சுத்தி போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. எஸ் பவுண்டரி, லோட்டஸ் பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ், ஐ அம் கோனா டேக் இட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. முதல் பால் சார்ஜ் பண்ணி காட்டியிருக்காரு இங்க காட்டி. போன மேட்ச்மே ஒரு 4-2-6 தான் அந்த பவர் பிளேவே ஸ்டார்ட் ஆச்சு. முதல் பால் சப்பு சொல்லாத காரணத்தினால சரியா டைம் பண்ண முடியல, ரெக்டிஃபை பண்ணி போட்டிருக்காரு. முதல் பால் லோட்டஸ் பால் பவுண்டரியா மாறிச்சு. முதல் பால் போட்டு சிங்கிள், ஒரு பால்ல மட்டுமே 5 ரன். ஷேக் ஸ்ட்ரைக்ல இருக்க போறாங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடி பார்த்தாங்க, குத்தி கட்டாக்கும் கரெக்டா வந்தாரு, கரெக்டா தடுத்தாரு. ஓடி எடுக்கப்பட்ட 1, நடுவில் இது மாட்டிக்கிச்சு. அடிக்கிறத பார்த்து பயந்துருச்சு, ஏன் மேலதான் அடிக்க போறீங்களோ அப்படின்ட்டு. சரியா டைம் பண்ண முடியல. வேகத்தை கம்மி பண்ணாரு, பேட் அவுட் பார்த்தாங்க. இதுதான் அவங்க எதிர்பார்த்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தெரிஞ்சு. மரத்துல படாம நேரா மயில் கைக்கு போயிருக்கு. விட்டு தராத ஃபீல்டர் கேட்ச் எடுத்திருக்காரு, விட்டு கொடுத்ததே மாட்டாரு கண்டிப்பா. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் இளையராஜா ஸ்ட்ரைக்ல. லாஸ்ட் மோர் ஸ்லோவரா போட்டாரு, யார்க்கருக்கான முயற்சி ஆல்மோஸ்ட் நெயில் பண்ணிட்டாரு. அந்த யார்க்கரை சொருவ பார்த்தாரு, ஆஹா காசியஸா வந்திருக்கலாம். பார்த்து 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 ஓடி எடுக்கப்பட்ட 2. ஒன் மோர் மீனிங் கீழே வந்து விக்கெட் கீப்பர் கைக்கு போட்டிருக்காரு. எண்ட் ஆஃப் ஓவர் காமன் பவர் பிளே வர முடியல. ஸ்கோர் 11, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க கீரனூர். செகண்ட் நியூ பவுலர் மாதவன். முதல் பால் வைடு, முதல் பால் சுவிட்சிட்டா திரும்பி கனெக்ட் பண்ணாரு, சிவா பக்கம் போச்சு, ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்ல டாட். செகண்ட் பால் நல்ல இடத்துல போட்டாரு, ஃபுல்லரா போட்டாரு. நேற்று கஷ்டப்பட்டாரு இந்த பிச்சில் பவுலிங் போட மாதவன். நீ நல்லா போட்டுருக்காருங்க, போட்ட 2 பாலுமே. முக்கியமா இப்ப லாஸ்டா போட்ட செகண்ட் பால் வந்து சூப்பரான, நேர்ல நீங்க கன்வென்ஷனலா அடிக்கணுங்கிற மாதிரி போட்டாரு. வேகத்தை கம்மி பண்ணி போட்டாரு, ஷார்ட் ஆஃப் லென்த் மயில் பக்கம் போயிருக்கு. மிஸ்ஃபீல்டுக்கான வாய்ப்புகள் கம்மி. அங்க சிக்லைன்ல வந்திருக்காரு, நேர்ல ஆள் வச்சு போட்டிருக்காங்க, கேட்சா கேரி ஆகல, குத்தி பம்ப் எடுத்துருச்சு. ஒண்ணு முன்ன வந்திருக்கணும், இப்ப கேரி ஆக வாய்ப்பு. இப்ப புடிச்சே தீர்ந்துங்கிற கட்டாயத்தில் இருக்கும் போது குத்தி போயிருக்கு, பவுண்டரி போயிருக்கு. மரத்தை ஒட்டி க்ளோஸா போச்சு, கிழக்கு க்ளோஸா போச்சு. மீண்டும் ஒரு பவுண்டரி. ரெண்டுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. லோட்டஸ் பால் நேர்ல வேக்கண்ட் இப்ப விட்டு வச்சாங்க. ஆஹா ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேட்ச், பினாமினல் எஃபோர்ட்டை போட்டு கொடுத்தாரு. லெஃப்டி ஜெகன் அங்க ரைட்ல போய் பிடிக்கணும், நான் இருக்கேன் நான் எடுக்கிறேன் அப்படின்னு காட்டிட்டாருங்க. கெத்தா எடுத்தாங்க அந்த கேட்ச. வாய்ப்புன்னு நினைச்சேனால ஓப்பனா. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 22, 2 விக்கெட் விட்டுருக்காங்க கீரனூர். மீண்டும் ஜெகன் பவுலிங் எண்டுக்கு வந்திருக்காங்க. அவருக்கான எண்ட் ஆஃப் ஸ்பெல். 12 பால் பாக்கி இருக்கு, 27 தேவை. இன்னொரு முதல் பால் வைடு பிளஸ் பின்னாடி பவுண்டரி. 12க்கு 27 ஸ்டார்ட் ஆன ஓவர். இப்ப 12 பால் பாக்கி இருக்கு, 22 தேவன் மாதிரி இருக்கு. குத்தி திருவினாரு, மேல பட்டிருக்கு, பேட்ல பல்ல எனக்கு தெரிஞ்சு. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் மாதேஷ். ஒரு பேஸ் பண்ண முதல் பால் வந்த உடனே பேட்டை விட்டு பார்த்தாரு. ஐயோ புடிச்சிட்டாங்க. அப்ளாஸ் கிடைக்குது அவங்க டீம் கிட்ட இருந்து, மொத்தமா அப்ளாஸ் பண்றாங்க. அப்படி ஒரு விக்கெட்டை புடிச்சிருக்காரு, நல்ல கேட்சா புடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா எட்ஜ் ஆஃப் த சர்க்கிள்ல புடிச்சாங்க. நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் ஸ்ட்ரைக்ல. 10 பால் பாக்கி இருக்கு, 21 தேவை. நேரா கால்ல இறக்கிருக்காரு. பின் பாயிண்ட் யாருக்கார், வேணாங்க வச்சுக்கங்க, வேணாங்க. வேகமா கோவமா அடிக்க வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு, திரும்பிட்டாரு. ஆப்பர்ச்சுனிட்டி தான், முன்னாடி ரெடியா இருக்கணும். அந்த கேட்சா புடிச்சு கொடுத்திருக்காரு மாதவன், கேட்ச் எடுக்க. மீண்டும் ஒரு விக்கெட், சதீஷ் ஆட்டம் இருந்து வெளியே. 2வது விக்கெட் இந்த ஓவர்ல. நியூ பேட்ஸ்மேன் கவி ஸ்ட்ரைக்ல. 8 பால் பாக்கி இருக்கு, 21 தேவை. விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. பேட்டுக்கு க்ளோஸா இருந்துச்சு, பேட்ல பல்ல எனக்கு தெரிஞ்சு. டாட் பால், எவ்ரி பால். ஒரு வெல் டிசர்வ்ட் ஓவர் போட்டு கொடுத்துருக்காரு, மேட்ச் ஓவர் சோ ஃபார் போட்டு கொடுத்துருக்காரு. ஒன் மோர்
டாட் பால் கொடுத்துருக்காங்க. யோசிச்சாலும் கொடுத்துறாரு, எண்ட்ல கொடுத்தாரு, ஒயிட்லன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் ஓவர் 6க்கு 21 தேவை. 6 ரன்ல ஜெகன் பிடிச்சி போட்டு போக மேட்சுக்குள்ள இருக்காங்க. இப்போ எந்த டீம் மேட்ச் ஜெயிக்க போதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ட்ரைக்ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் போன மேட்சை மொத்தமாக மாத்தின பேட்ஸ்மேன் இளையராஜா உள்ள இருக்காரு. லாஸ்ட் ஓவர் போட நியூ பவுலர் மெர்வின் சூப்பரா போட்டாரு, ஸ்லோவரா போட்டாரு. புஷ் பண்ணுவாங்க கண்டிப்பா, ஸ்ட்ரைக்கு வர பாப்பாரு. கண்டிப்பா டைமிங் இருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 2 ஸ்ட்ரைக்கு வர வர எல்லா பாலுமே முக்கியமான பால் தான். 5 பால் 19 நல்லா போட்டிருக்காரு. விக்கெட் கீப்பர் கைக்கு போட்டிருக்காரு. 2வது நல்ல பால். ஆக்சுவலா இந்த பேட்ஸ்மேனுக்கு 4 பால் பாக்கி இருக்கு. 19 தேவை. 3 பெரிய ஷாட் தேவை. சரியா டைம் பண்ண முடியல. அந்த கேட்சுக்கு முன்னாடி வந்தது கேட்சையும் பிடிச்சிட்டாங்க. மேட்சை பிடிச்ச சந்தோஷம், மேட்சே ஜெயிச்ச சந்தோஷம் இப்ப அவங்க முகத்துல கண்டிப்பா இருக்கு. விசலூர் வெற்றியை நோக்கி ஒரு நல்ல பயணத்துக்கு போயிட்டு இருக்காங்க. விசலூர் 3 more ரிமைனிங். 3 பெரிய ஷாட் தேவை. அப்படின்னா டிரா பண்ணலாம். ஒரு சாக்ரிஃபைஸ். மேட்ச் ஆல்மோஸ்ட் சீல் பண்ணிட்டாங்க. இங்க லாஸ்ட் 2 more. நல்ல யார்கர் ஓட மாட்டாங்க. ஒரு மினி ஹெலி தரையோட போச்சு. லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். ஸ்லோவர் மீண்டும் அதே ஷாட். டாட் லாஸ்ட் ஓவர்ல டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. செமிஃபைனலுக்கு என்டர் ஆயிருக்காங்க. இங்க விசலூர் செமிஃபைனல்ல ஒரு டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. துவரவயல் அவங்க ஆன மேட்ச் ப்ரீசிங் மேட்ச் நான் எடுக்கல, சாப்பிட போயிருந்தேன், மன்னிக்க வேண்டும். நாடுகள் முழுதும் வரிப்புலி கொடி பறக்க வைத்து அழகு பார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதல்ல திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக